ஹாய் மக்களே! ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? என் கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. பொய்ன்னு தான் சொல்லுவீங்க. அப்பலாம் ஒண்ணுமே இல்லங்க. வெறும் 10 நிமிஷத்துல ஒரு பழம் வந்து இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ வந்து பிரைட்டா, க்ளோவா மாத்திருக்குன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பணுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட் குடுத்துருக்கு. என்னையால நெனச்சே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் வந்திருக்கு. கண்டிப்பா வெறும் 2 ஸ்டெப் தான். அத மட்டும் தான் பண்ணுனேன். செம்ம சூப்பரா இருக்குங்க. நீங்க போய் கடையில போய் அதாவது பார்லர் போய் நீங்க கோல்டன் ஃபேஷியல்லாம் பண்ணவே வேணாங்க. மேரேஜுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஃபேஷியல் கூட பண்ண வேணாங்க. இந்த ஒரு பேக்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதுங்க. உங்க ஃபேஸ் நல்லா தக தக தகன்னு பாருங்க. என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நல்லா ஷைனிங்கா, க்ளோவா பளபளன்னு ஈவன் டோன்ல இருக்கு பாருங்க. என் கைய விட என் ஃபேஸ் தாங்க பயங்கர பிரைட்டா இருக்கு. நெனச்சே பார்க்க முடியல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் எப்படி இத வந்து என் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன 2 ஸ்டெப் எது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக்க எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸ வந்து இன்ஸ்டன்ட்டா நல்லா பிரைட் ஆக்கி தரக்கூடிய ஒரு பொருள தான் எடுத்திருக்கோம். இது என்னன்னா பலாப்பழங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்குது. அந்த பலாப்பழத்த நம்ம எடுத்திருக்கோம். இங்க பாருங்க. நல்லா பழுத்த பலாப்பழமா எடுத்துக்கோங்க. ரூ. 30 வாங்கினாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பழம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த அளவுக்கு கூட நீங்க வாங்க வேணாம். யூஸ் பண்றது நீங்க 1 பழம் அல்லது 2 பழம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி. இன்னைக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு 3 பழத்த மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 3 பழம் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த தோலை கூட நீங்கள் கரெக்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு யூஸ் பண்ணும்பொழுது டிஸ்டர்பாக இருக்கும் ஃபேஸுக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த தோலோடு அப்படியே எடுத்துருங்க. ஒரு 3 பழம் இருந்தால் போதுங்க. நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றிடலாம். நீங்கள் பார்லருக்குலாம் இதுக்காக போகவே வேண்டாம். வீட்டிலேருந்தே நம்ம ஃபேஸை வந்து ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண அளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாக முடியும். அதுக்கு தான் நம்ம இந்த பழத்தை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 3 பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பால் இருந்தால் கண்டிப்பாக பாலை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் பாலை ஆட் பண்ணிட்டேன். அதாவது காய்ச்சாத பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பால் வந்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வந்திருக்கு. அங்கே பாருங்கள். கையில் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே கூட நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இதை எப்படி அப்ளை பண்ணுறது, இதில் முக்கியமாக சேர்க்க போகிற பொடி என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபேஸ் பேக்காக வரணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்படி ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது முகத்தில் திப்பியாக இருக்காது. வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் முக்கியமாக ஃபில்டர் பண்ணிக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மிச்சம் இருக்கிறதையும் நம்ம உள்ள சேர்த்து எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம முக்கியமான ஒரு 3 பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த 3 பொடியும் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கடையில் போய் நம்ம ரூ. 2000 ரூ. 2500 ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ணால் எப்படி இருக்கும், அதை விட ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு வந்து நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறுங்க. பார்லர்லாம் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் வேஸ்ட்டு, ரொம்ப பணம் காசெல்லாம் அதிகமாக நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நம்ம போகாமல் வீட்லேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு பாருங்கள். இதை தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற 3 பொடி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ரைஸ் ஃப்ளாருங்க. நல்லா வந்து ரைஸை வந்து அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமேட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ரைஸ் ஃப்ளார் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம கடலை மாவு தான். அதுவும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரைஸ் ஃப்ளார் எந்த அளவில் எடுத்தோமோ அதே அளவில் நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம்.
இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் நம்ம இதில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படாது. தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்து நம்ம சேர்க்க போகிறது காஃபி பவுடர். அதாவது நான் சன்ரைஸில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ₹2 பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. இந்த காஃபி பவுடர் நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்போலியூஷன் கொடுக்கும். சூப்பராக ரிசல்ட் தருங்க. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் இது. இந்த சம்மருக்கு சொல்லவே வேணாம். உங்கள் ஃபேஸை நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு, எந்த டேனுமே இல்லாமல் உங்கள் ஃபேஸை வந்து மாற்றுறதுக்கும், கரும்புள்ளிங்கள் கரும்பளையம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்கள் ஃபேஸை பலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பழம் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. ஜாக் ஃப்ரூட் சொல்லுவாங்கள்ல, சக்கப்பழம், மலையாளத்தில் சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழத்தை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சக்கை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் ஃபேஸுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன். எப்படி என் ஃபேஸ் வந்து தக்கன்னு ஜொலிக்க போகுதுன்னு பாருங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. உங்கள் ஃபேஸில் மங்கு இருந்தால் அதை வந்து செம்மையாக ரிமூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இது எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எப்படி எனக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பழம் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா சீடெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சுகர் தாங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபோர்க் இருந்தால் நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் அது உள்ளே போயிடும், ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் எந்த ஃபேஷியலும் பண்ண வேணாம், எங்கேயுமே போக வேண்டாம். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ தகன்னு இருக்கும். நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேக்கை மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். செம்ம ரிசல்ட் தருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இதில். இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப அழுத்தியெல்லாம் பண்ணோம் அப்படின்றதில்ல, மைல்டாக பண்ணுங்கள். நல்லா ஜென்டலாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோர்க்கில் குத்துறதுனால நல்லா அதுலேருந்து ஜூஸ் வரும். உங்களுக்கு சுகரும் மெல்ட் ஆயிரும். அதேமாரி இந்த சக்கப்பழமும் நல்லா ஒரு மெல்ட் ஆகி நமக்கு ஃபேஸில் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை. பாருங்கள், நான் இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணும்பொழுதே என் ஃபேஸ் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நல்லா கண்ணை சுற்றியெல்லாம் பண்ணிக்கோங்க. பப்பாளி பழம்ன்றேன், அதாவது சக்கப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு. க்ளோ கொடுக்குங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். நாள்பட்ட மங்கெல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பழம். ஆனால் இதை யாருக்கும் நமக்கு இது தெரியறதில்ல. இப்போ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணியாச்சு. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுக்கு மேலேயே நம்ம பேக் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். என் ஃபேஸ் எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் வருங்க இது. இப்போ நம்ம பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நல்லா சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் அதை வந்து கையிலேயே எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். மணி கணக்கில் உங்கள் ஃபேஸில் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்கள் ஃபேஸில் விட்டிங்கன்னா போதுங்க. என் ஃபேஸ் மாறுறதை பார்த்துட்டு நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ஷாக் ஆகிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட் எங்கே விற்கிதோ அங்கே போயிடுவீங்க. இது பொய்யான பதிவு இல்லை, உண்மையான பதிவு. உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக மாறுங்க. லைட்டாக ஜென்டலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணும்பொழுது சர்க்குலர் மோஷனில் பண்ணிக்கோங்க. இது ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கை கால்கள் எல்லாமே, கழுத்து மெயினாக எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பழத்தை பார்த்தா கண்டிப்பாக விடாதீங்க. வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஆனால் இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கக்கூடாது.
ஆனால் நீங்கள் இந்த பேக்காக செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் தான் விட்டோம். ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நைஃப் வச்சு நான் க்ளீன் பண்ணலான்னா எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க சிஸ்டர், நைஃப் வச்சு ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அந்த நினப்பு தான் வந்து நைஃப் எடுத்தாலே. அதனால் நான் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கலாமா எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாவ், பாருங்க எப்படி இருக்கிற ஃபேஸு. இங்கேக்கும் நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நான் சரியாக கூட க்ளீன் பண்ணலை. செம்ம சூப்பராக பிரைட்டாக மாற்றிருக்குங்க. அதுக்கு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எடுத்தாச்சு. ஃபேஸை வந்து நான் துடைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபேஸ் செம்ம க்ளீனாக இருக்குங்க. நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கு பாருங்க ஃபேஸு. நல்லா பிங்க் கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. சூப்பருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சம்மர்னால வெளியில் போயிட்டு வர்றதுனால ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு, டார்க் ஆகிடுச்சு, டல் ஆகிடுச்சுன்னு யாருமே கவலைப்படக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேக்கு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். டேன் ஆனாலும் ஆகாட்டினாலும் உங்கள் ஃபேஸுக்கு இதை வந்து பயன்படுத்துங்க. செம்ம சூப்பராக உங்கள் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருங்க. எப்படி இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்குங்க. எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது. ஃபேஸை தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து சூப்பராக தண்ணி விட்டு கழுவிட்டேன். கை பாருங்கள், ஃபேஸ் பாருங்கள், செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி ரிசல்ட்டை நான் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் எதுக்குங்க ஃபேஷியல் பண்ணணும்? இந்த பார்லர்லாம் போய் ஃபேஷியல் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. வீட்லேயே சூப்பராக இந்த ஒரு பேக் மட்டும் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணால் போதுங்க. உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜொலிக்குதுங்க. உண்மையாகவே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்ன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. என் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். செம்ம டிஃப்ரென்ஸ் வந்துருச்சுங்க. ஐயோ, என்னால் நினச்சி பார்க்க முடியல. செம்மையாக இருக்குது. பயங்கர ஹாப்பியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு சில டவுட்டுக்கு என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியல, அதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கு டைம் இல்லாதனால பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. நிறைய இந்த மாதிரி ஃபேஸுக்கான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஃபேஸ் பாருங்கள். என்னால் சொல்ல முடியல. என்னால் அந்தளவுக்கு எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் லைக் போட்டால் தான் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பை. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.